நம்மெல்லாம் எதை நோக்கி ஓடிட்டு இருக்கோம்? எதை நோக்கி ஓடினாலும் கண்டிப்பா ஒரு நாள் மரணம் நம்மளை துரத்தி பிடிச்சிரும். ஆனா அதுக்கப்புறம் இந்த ஆவி, ஆன்மா, பேய் இது மேலெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? என்ன கேட்டா இது எல்லாமே முழு முட்டாள்தனம் தான். அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அப்படி என்னதான் நடந்தது என் லைஃப்ல? இவதான் மதுமிதா. இவரு அவ ஹஸ்பண்ட் அருண். அருண் மதுமிதாவை தான் க்ளோஸ் ரிலேஷன் மேரேஜுக்கு கூட்டிட்டு போறாரு. ஐயோ, இந்த பெரிய வீடுதான் கதிரோட வீடு. பிறந்ததுமே அம்மாவை இழந்த கதிர் வளர்ந்ததும் அப்பாவையும் இழந்துட்டான். அதனாலேயே கதிர் தான் அப்பாவோட நினைவா வீடெங்கும் அவர் சேகரிச்ச பெயிண்டிங்ஸாவே வச்சிருப்பான். ஆதரவற்றோர் இல்லத்துல வளர்ந்தனா 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் கதிரை பார்த்தேன். பார்த்ததுமே பிடிச்சிருந்தது. துரத்தி துரத்தி காதலும் பண்ணான். ஒரு சில காதல் கலாட்டாக்களுக்கு பிறகு என்னை மேரேஜ் பண்ணி இந்த பெரிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். இப்படி சந்தோஷமா போயிட்டு இருந்த எங்க லைஃப்ல நினைச்சே பார்க்காத வேற ஒரு ப்ராப்ளம் பெருசா வந்துச்சு. சிவா, சொல்லு மச்சி. மச்சி, எப்படா இருக்க? சிவா கதிர்க்கு இருக்கிற ஒரே க்ளோஸ் ஃப்ரெண்ட். எதுக்கும் யாருக்கும் பயப்பட மாட்டான். லவ்வும் லவரையும் தவிர. நான் இன்னைக்கு திவ்யா கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறேன் மச்சி. சொன்னா சந்தோஷம்தான். ஆனால் பார்த்து ப்ரப்போஸ் பண்ணுறா. அவள் ப்ரைவேட் டிடெக்டிவ் வேற, லைசன்ஸ் இருக்கிற கண்ணெல்லாம் இருக்கும். ஏன்டா, எனக்கே எனக்காவது ஒரு தடவை தெரிய வருது, அதையும் இல்லாமல் பண்ண பார்க்குற. சரி, நீ உடனே கிளம்பி நம்ம கிஃப்ட் ஷாப் வந்துடு. டேய், நான் எதுக்குடா? நீ தானே லவ் சொல்ல போகிற. என்ன பிரச்சனை எதாவது வந்துச்சுன்னா என்ன மாட்டி விட்றதுக்கா? ஐயோ ராமா, இன்னைக்கு அவளுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கணும்டா. நீ தான் லவ்ல டேலண்டட் ஆச்சே, அதான் இப்போ நீ தான் வந்து எனக்கு ஒரு நல்ல கிஃப்டாக செலக்ட் பண்ணி தர. டேய், நான் எதுக்குடா? நான் எப்படிடா வர முடியும்? சைத்ரா உடம்பு சரியில்லாமல் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறா. இப்போ தான் டேப்லெட் போட்டு தூங்கிட்டு இருக்கிறா. அவளை எழுப்ப முடியாதுடா. உனக்கு தெரியாதா? வீட்லேயும் நாங்கள் 2 பேரை தவிர யாருமே இல்லை. அதனால் டேய், உன்னை விட்டா எனக்கு யாரா இருக்கா? லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஆள் மச்சி. கடைக்கு போகிறேன், எப்படியாவது 1/2 அன் ஹவருக்குள்ளே அங்கே வந்துடு, அவ்வளோதான். டே ஹலோ. சிவா ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்டதுனால கதிர் என்னை பெரிய வீட்டில் தனியாக விட்டுட்டு அவனுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்க கிளம்புனா.
திவ்யா, பிரைவேட் டிடெக்டிவ். ரொம்ப தைரியமான பொண்ணு. இவகிட்ட தான் இன்னைக்கு காலையில் சிவா ப்ரொப்போஸ் பண்ண போகிறதா கதிர்கிட்ட சொன்னான். சிவா சிவா சொல்றா. திவ்யா, எப்படியாவது என்ன காப்பாத்து. அவங்க எல்லாரும் என்ன எப்படியும் கொன்றுவாங்க. டேய், என்னடா சொல்ற? இப்ப எங்க இருக்க? ஹலோ ஹலோ சிவா, ஹலோ. ஐயோ, கட் ஆயிடுச்சு. The number you are trying to call is currently not reachable. Please try again later. ஐயோ, இவனுக்கு என்னாச்சு தெரியலையே. அண்ணா அண்ணா கால் பண்ணுவான். ஓ திவ்யா. சொல்லு திவ்யா. அண்ணா, ஒரு ப்ராப்ளம்னா சிவா இப்ப கால் பண்ணா. யாரோ அவனை கொன்னுடுவாங்க, காப்பாத்து காப்பாத்துன்னு சொன்னா. அப்புறம் பயங்கர அலறல் சத்தம் கேட்டுச்சுன்னா அப்புறம் ஃபோன் கட் ஆயிடுச்சு. திருப்பி கால் பண்ணா நாட் ரீச்சபிள். எனக்கு என்ன பண்றதுனே தெரியலண்ணா. ரொம்ப பயமா இருக்கு. அவனுக்கு ஒன்றும் ஆயிருக்காது இல்லைண்ணா? திவ்யா, அவன் உன்கிட்ட நிஜமா தான் சொன்னானா? உன்கிட்ட எதுவும் ப்ளே பண்ண போறான்? இல்லைண்ணா, எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும். அவன் டெஃபினட்டா ஏதோ ஒரு ப்ராப்ளத்துல தான் இருக்கான். சரி, நீ அப்போ அவனோட ஃபோன் நம்பர் எனக்கு மெசேஜ் பண்ணு. அவன் ஃபோன் எந்த இடத்துல நாட் ரீச்சபிள் ஆச்சுன்னு நான் ட்ரேஸ் பண்ணுறேன். அப்புறம் அவன் கடைசியாக எங்கே போகிறேன்னு உன்ட்ட ஏதாவது சொன்னானா? உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஆமாண்ணா, இன்னைக்கு காலைல அவனை ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணேன். அப்போ அவன் ஆனமலை சாமியாரை பார்க்க போகிறதா சொல்லிட்டு கிளம்புனா. ஆனமலை சாமியார்? குட். நீ உடனே கிளம்பி ஆனமலை சாமியார் மடத்துக்கு போய் அவரை பாரு. சிவா அங்கே வந்தானா, அங்கிருந்து வேற எங்கேயாவது போனானா, ஏதாவது தெரியறதுக்கு சான்ஸ் இருக்கு. நான் சிவாவோட நம்பர் வச்சு அவன் இருக்கிற இடத்த ட்ரேஸ் பண்ணுறேன். சரிண்ணா. யார் நீங்க? சாமியார் பார்க்க வந்தீங்களா? யோ, இப்படிதான் பயம் காட்டுவியா? பா, உயிரே போயிடுச்சு. ஆமா, நீ தான் ஆனமலை சாமியாரா? இல்லைங்க, அவர் வெளில போயிருக்காரு. நான் அவரோட சிஷ்யன். அவர் எங்க போயிருக்காரு? அவரை நான் இப்போ உடனே பார்க்கணுமே. அவர் எங்கே போயிருக்கான்னு தெரியாது. நான் எப்போதும் 7 மணிக்கெலாம் வந்துடுவேன். நான் வரும்போது இங்கே தான் இருப்பார். ஆனால் நான் இங்கே வரும்போது அவர் இல்லை. அவர் எங்கேயாவது பேய் ஓட்ட போயிருப்பாரு. நீங்கள் வேணால் நாளைக்கு வந்து பாருங்களேன். நான் சாமியாரை பார்க்க வரல. அவரை பார்க்க என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இங்கே வந்தான். இப்போ அவனை காணோம். நான் அவனை தேடி தான் இங்கே வந்தேன். சரி, சாமியாரோட ஃபோன் நம்பர் கொடுங்க, நான் அவர்கிட்ட பேசணும். இல்லைங்க, எங்கள் சாமியார் ஃபோன் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. ஏன் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் இல்லையா? இருக்குது, ஆனால் அவன் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபில் இருக்குது. அவன் ஏதோ ஒரு ஆபத்தில் மாட்டிகிட்டு இருக்கான். ஓ, அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டோட பேர், ராசி, நட்சத்திரம்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன், அவனுக்கு ஏதாவது ஜோசியம் பார்க்க போறியா? இல்லைங்க, வெத்தலையில் மை போட்டு பார்த்தா தெரிஞ்சு போடும். என்ன விளையாடுறியா? இந்த மை போட்டு பார்க்குறதெல்லாம் நம்புற அளவுக்கு என்னென்னு முட்டாள் நினச்சிட்டியா? சாமியார்னாலே பேய் பிசாசுன்னு ஊரை ஏமாத்திர மோசடி கூட்டம் தானே. நான் ஒரு டிடெக்டிவ். சாமியார் எங்கன்னு எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும். ஏங்க இப்படி பேசுகிறீங்க? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலையா? எங்கள் சாமியாரையோ மை போகிறதையோ நீங்கள் எதையும் நம்ப வேண்டாம். உங்கள் ஃப்ரெண்டோட ராசி நட்சத்திரம் சொல்கிறதுனால என்ன குறைய போகுது? ஒரு வேளை உங்கள் நண்பனை கண்டுபிடிக்க உதவியாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஏன் நீங்கள் தடையாக இருக்கீங்க? பேர் சிவா, கடகராசி, ஐலம் நட்சத்திரம். ஒரு நிமிஷம். சிவா வடக்கு தெருவில் 3வது வீட்டில் இருக்கான்.
அது கொஞ்சம் பெரிய வீடு மாதிரி தெரியுது. அண்ணா ஹலோ அண்ணா சொல்லுங்கண்ணா. திவ்யா, சிவாவோட ஃபோன் கடைசியாக வடக்கு தெருவில் தான் ஆஃப் ஆகிருக்கு. அங்கே எங்கேயோ தான் அவன் இருக்கணும். ஆமாண்ணா, அவன் இருக்கிறது அந்த தெருவில் இருக்க 3வது வீட்டில். அது கொஞ்சம் பெரிய வீடான். வடக்கு தெருவில் பெரிய வீடுனா அது கதிரோட வீடு தான். கதிர் கதிர் சிவாவோட ஃப்ரெண்டு தான்ண்ணா. அவன் கல்யாணத்துக்கு கூட என்னை கூப்பிட்டு போயிருக்கான். அப்போ அதே வீடாக தான் இருக்கும். நீ உடனே கிளம்பி அங்கே வந்துரு, நானும் அங்கே வர்றேன். ஓகேண்ணா. என்னாச்சு? நீங்கள் சொன்ன அதே இடத்துல தான் சிவா இருக்கான். எனக்கு இந்த மந்திரம் சாமியார் மேலாம் நம்பிக்கை கிடையாது. நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. ஆனால் இப்போ உங்கள் மேலேயும் உங்கள் ஆனமலை சாமியார் மேலேயும் எனக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு. சரி, நான் இப்போ கிளம்புறேன். சரிங்க. உங்கள் கான்டாக்ட் நம்பர் எதாவது கிடைக்குமா? ஒரு நிமிஷம். ஓகே, தேங்க்ஸுங்க. இது கதிரோட வீடு தானே? இல்லையே, இது சைத்ரோட வீடு தான். சைத்ரோட ஹஸ்பண்ட் தானே கதிர்? அப்படியா? இதுவே உங்களுக்கு தெரியாதா? நான் மதுமிதா, சைத்ராவோட ஃப்ரெண்டு. இவர் என் ஹஸ்பண்ட் அருண். சைத்ரா நல்லா இருக்காளான்னு தான் பார்க்க வந்தோம். கதிர் வயசு சைத்ராக்கு உடம்பு சரியில்லைன்னு சிவா சொல்லியிருக்கான். ஆனால் இந்த லேட் நைட் ஏன் வந்தீங்க? நாங்கள் காலையிலே இங்கே வந்துட்டோம். ஆனால் ஐயோ, காலையில் நடந்த ஃபுல்லாக நினச்சாலே பயமாக இருக்கே. இப்போ சைத்ராக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. என்ன வளர்றீங்க? நீங்கள் சொல்கிறது எதுவும் புரியலையே. 2 பேரும் திருட வந்திருக்கீங்களா? ஐயோ இல்லை, நடந்ததெல்லாம் தெளிவாக சொல்லிடுறேன். இன்னைக்கு காலையில் எங்களுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஒரு மேரேஜ் வீட்டுக்கு போகிற வழியில் வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டோம். ஐயோ ஐயோ ஐயோ, அரமண்டையா, பார்த்து ஓட்ட மாட்டேன். கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு, சாரிம்மா. மண்ணாங்கட்டி சாரி. எத்தனை தடவை ஸ்லிப் ஆகும்? ஒரு நாளைக்கு ஒரு தடவை கீழே போட்டா பரவாயில்ல, 10 தடவை கீழே போடுற. உண்மையை சொல்ற, உனக்கு வண்டி ஓடவே தெரியாதுல. என்ன வச்சு கத்துக்கிற, அப்படிதானே? ஏய், ஏன்டி இப்படி திட்டுற? இனிமே உனக்கு கீழே போட்டா என்னன்னு கேளு. ஓ, இனிமே உன் வண்டியில ஏறவே நம்புறியா? நான் மேரேஜ் வீட்டுக்குலாம் வரல, நான் பஸ் பிடிச்சு வீட்டுக்கே போறேன். ஐயோ சாரி செல்லம், இதுதான் கடைசிமா. நம்ம கல்யாணத்துக்கு கண்டிப்பாக போயே ஆகணும். ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன இப்படி உடம்பெல்லாம் சகதியோட வர சொல்றியா? அப்போ இப்படி பஸ்ஸில் போன பாட்டு நல்லா இருக்க மாடி. கையை கொடு. இங்கே பக்கத்தில் தானே ஒரு ஃப்ரெண்டு வீடு இருக்கதா சொன்னேன். ஆமா, சைத்ரோட வீடு இருக்கு. அதுக்கு என்ன? அங்கே போய் சகதியெல்லாம் கழுவி க்ளீன் பண்ணிட்டு அப்படியே மேரேஜ் வீட்டுக்கு போயிடலாம். ப்ளீஸ் ப்ளீஸ் பேபி. இனிமே இந்த மாதிரி கீழே போட்ட மவன. இனிமேல் எவ்வளோ பர்ஃபெக்டாக ஓட்டுற மட்டும் பாரு. ஆமா, எப்படி போகணும்? வண்டியை திருப்பு, அந்த வழியா தான் போகணும். ஓகே ஓகே, குயிக்கா யாரு? அடுத்து எங்க கொண்டு போட போறானோ? இந்த வீடு தான். இந்த வீடா? பார்க்கவே பயங்கரமாக பேய் வீடு மாதிரியே இருக்கே. அவசரப்பட்டுட்டோமோ? என்னாச்சுடி? தெரியல, யாரையும் காணோம். இந்த வீடு தானா? கன்ஃபார்மாக தெரியுமா? என் ஃப்ரெண்ட் வீடு எனக்கு தெரியாதா?
ச்சே, எரிச்சலா இருக்கே. டேய் கதவு திறந்து இருக்குடா. வாவ், அப்போ உள்ள போவோம். சைத்ரா எங்க போனா இவ? ஆள் துணைக்கு வந்தாலே பயமா இருக்கே. இப்படிதான் இந்த சைத்ரா தனியா இருக்காளோ இந்த வீட்டில். என்ன மூஞ்சி இவ்வளோ கேவலமாக இருக்கு? கண்ணாடி சரியில்லை, அதானே பார்த்தேன். சைத்ரா 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 கீழே யாரும் இருந்த மாதிரி இல்லை. கண்டிப்பாக அவங்க மேலே தான் இருப்பாங்க. சரி அப்ப மேலே போய் பார்க்கலாம். போகலாம். டேய் சைத்ரா உள்ளதாண்டா தூங்கிட்டு இருக்கா. சைத்ரா சைத்ரா என்ன இவ்ளோ தூக்கமா? இன்னும் தூங்கிட்டு இருக்க? ஐயோ சைத்ராவை காணோம், எங்க போனான்னு தெரியல. டென்ஷன் ஆகாத. கதவு திறந்து போட்டு கண்டிப்பாக வெளியே எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. நான் மாடியில் போய் தேடுறேன், நீ இங்கே ஃபுல்லாக தேடு. எங்க போயிருப்பா? என்ன சத்தம்? ஃபோன் தான். யாரோட ஃபோனா இருக்கும்? ஹலோ ஹலோ சைத்ரா, எஞ்சிட்டியா? நான் சிவா கிஃப்ட் வாங்கிறதுக்காக வந்தேன். நீ தூங்கிட்டு இருந்தியா? அதான் உன்கிட்ட சொல்லாமே வந்துட்டேன். ஐயோ சாரிங்க, நான் சைத்ராவோட ஃப்ரெண்டு. சைத்ராவை தேடி தான் நான் வந்தேன். ஆனா வீட்ல சைத்ராவை எங்கேயுமே காணுங்க. ஐயோ, அப்போ மாடி தான் போயிருப்பா. குதிச்சு சாக போறேன்னு சொல்லுவா. சீக்கிரம் போய் காப்பாத்துங்க. ஐயோ நான் சாகதான் போறேன். 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 நீங்க தான் சைத்ராவா? நான் சாகதான் போறேன். நான் சாகதான் போறேன். அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சைத்ரா மாடியில போய் குதிப்பாளா? ஏன் அவளுக்கு என்னாச்சு? அவளுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குங்க. ஏதோ செத்து போனவங்க பேய் அப்படின்னு சொல்லுவா. சீக்கிரம் போய் காப்பாத்துங்க. ஐயோ நான் சாகதான் போறேன். நான் சாகதான் போறேன். ஐயோ ஐயோ, நீங்க என்ன சொல்றீங்க? நான் சாகதான் போறேன். ஐயோ, ஆமா, நீங்க யாரு? நான் மதுமிதா, சைத்ராவோட ஃப்ரெண்டு. மதுமிதா, மேல இருந்து ஒரு பொண்ணு மாடல் கீழே குதிக்க பாக்குறாடி. டேய் அவதான் சைத்ரா, வா ஓடி போய் காப்பாத்துவோம். ஐயோ, எங்கடா சைத்ரா? அங்கதாண்டி சாக போறேன்னு சொல்லிட்டு இருந்தா. குதிச்சிருப்பாளோ? ஐயோ இப்பதான்டா அவ புருஷ கால் பண்ணா. அவளுக்கு பைத்தியமாண்டா, ஏதோ பேர் வேற சொல்லுவாளாண்டா. கண்டிப்பா குதிச்சிருப்பாடா. ஐயோ கொலை. ஆமா, நாங்க ஏதோ பயத்துல முட்டாள்தனமா ஓடிட்டோம். அப்புறம் அவன் நினப்பாவே இருந்துச்சு. அதான் சைத்ராக்கு என்னாச்சுன்னு பார்க்க வந்தோம். காலிங் பெல் அடிச்சோம். ஆனா காலையில மாதிரி யாருமே கதவை திறக்கல. அதான் உள்ள போகவே வேண்டாமான்னு பயந்து போய் நின்னுட்டு இருந்தோம். அப்பதான் நீங்க வந்தீங்க. ஆமா. திவ்யா,
நீ எப்போ வந்த? சிவா கண்டுபிடிச்சிட்டியா? இல்லைண்ணா, நானே இப்போ தான் வந்தேன், இன்னும் உள்ளே போகல. ஆமாம், நீங்களாம் யாரு? அவங்க சைத்ராக்கு தெரிஞ்சவங்கண்ணா, சைத்ராவை பார்க்க வந்திருக்காங்க. ஓஹோ, அப்போ அந்த காலிங் பெல் அடிங்க. இல்லை, இவ்வளோ நேரம் காலிங் பெல் அடித்து பார்த்துட்டோம், யாருமே வரல. அப்போ கதிர் சைத்ரா யாரும் வீட்டில் இல்லையா? அதை நாம தான் போய் பார்க்கணும். காலிங் பெல் அடிங்க, யாரும் வரலன்னா கதை உடச்சிட்டு உள்ள போயிடலாம். கண்டிப்பாக உள்ளே போயே ஆகணும். ஐயோ சீக்கிரம் கதவை திறங்க, இல்லை ஒதுங்க, நானே திறக்கிறேன். ஐயோ திறந்துருச்சு. சிவா, சைத்ரா, ஐயோ அண்ணா, இது சிவாவோட சிம்னா, அவன் ஃபோன் அங்கே உடஞ்சி கிடந்தது. சைத்ரா, வீட்லேயும் யாரையும் காணல. என் ஃபோனில் அந்த சிம்மை போட்டு செக் பண்ணுறேன், ஏதாவது குழு கிடைக்கும். ஓகேண்ணா. சிவா, சார், அந்த ரூம்லலாம் ஒன்றுமே இல்லை, ஒன்லி ஸ்கிராப் மட்டும்தான் இருக்குது. இந்த வீட்டில் யாருமே இருக்கிற மாதிரி தெரியலையே சார். யோ, அப்படி சடனாக ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. திருப்பி எல்லா ரூம்லையும் செக் பண்ணியா? இந்த ஆளை வச்சுக்கிட்டு. இங்கே கீழே யாருமே இருக்க மாதிரி தெரியல. நீங்கள் சொன்ன அந்த பெட்ரூம் எங்கே இருக்கு? அது மேலே இருக்கு. என்ன அங்கே கூட்டிகிட்டு போகிறீங்களா? வாங்க. இதான், இந்த ரூம் தான். கதிர் 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 கதிர். ஆ, The number you are trying to reach is currently switched off. ஷிட். என்னையா? சார், அந்த ரூமில் யாரும் இல்லை சார். என்ன? ஐயோ, ஏய், ஏன் ஓடி வரீங்க? என்னாச்சு? ஏய், என்னாச்சு என்னாச்சு? ஏன் ஓடுறீங்க? யோ, தூக்கியா? சரி சார். சிவா,
யோ உடனே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணியா? ஓகே சார். நாடி துடிப்பு இருக்குது. சிவா சிவா உயிரோடு தான் இருக்கான். சிவா 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 யோ ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணிட்டியா? ஆமாம் சார், ஆம்புலன்ஸ் இப்போ வந்துடும். யோ வீட்டில் வேற யாராவது இருக்காங்களான்னு ஒரு தடவை முழுசாக செக் பண்ணியா? சரி சார். திவ்யா விடு திவ்யா. இப்போ ஆம்புலன்ஸ் வந்துடும், ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துக்கலாம். ஆமாம், ஆனமலை சாமியாரை பார்த்தியா? சிவா இங்கே வந்தது சாமியாருக்கு தெரியுமா? இல்லைண்ணா, ஆனமலை சாமியார் அங்கே இல்லை. அவர் சிஷ்யன்னு சொல்லி தான் ஒருத்தர் அங்கே இருந்தார். இவனை யார் இப்படி அடிச்சிருப்பா? இங்கே பெரிய வீட்லேயும் யாரும் இல்லை. கதிரும் சைத்ராவும் எங்கே போனாங்கன்னே தெரியல. இங்கே என்ன நடக்குதுண்ணா? இவன் நம்பர்ல இருந்து கதிருக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. வீட்லேயும் யாரையும் காணல. நீ இங்கே இரு, நான் போய் பார்க்குறேன். யோ எல்லா ரூமையும் செக் பண்ணியா? சார் எல்லா ரூமும் தரவா செக் பண்ணிட்டேன் சார். இந்த வீட்டில் யாருமே இல்லை சார். யோ நீ எதுக்கு ஏன் உள்தப்பல் போட்ட? சார் நான் எங்க சார் போட்டேன்? நானே உங்களோட தானே சார் வந்தேன். நீ உள்தப்ப போடலையா? இந்த வீட்டில் நம்மளை தவிர யாருமே இல்லை. அப்போ யார் போட்டிருப்பா? அட நீங்க வேற சார், அதை யாருன்னு நானே கண்டுபிடிச்சிட்டேன். சரிதான், அப்போ யாரையா உள்தப்பா போட்டிருப்பா? அட என்ன சார் நீங்க, அதான் 2 பேர் பயந்துன்னு ஓடினாங்களே, அவங்க தான் இதை பூடி இருப்பாங்க. எப்படி நம்ம டிடெக்டிவ் மூளை? உன் மூளையில மண்ணள்ளி போட. வெளியே போனவங்க எப்படியா உள்தப்பல் போட முடியும்? விளக்கென்ன. சார் ஆம்புலன்ஸ் வந்துடுச்சு. திவ்யா உன்னோட பைக் கீ கொடு. கம்பவுண்டர் இங்க வாங்க. இந்தாங்க அந்த பைக் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் ஓகே வந்து சார். யோ வீட்டில் யாரையும் காணல. நீ இங்கே இருந்துக்க. யாராவது வந்தா உடனே இன்ஃபார்ம் பண்ணு. உன் டிடெக்டிவ் பிரெயின் ஏதாவது சொல்லும், செஞ்சிடாத. ஓகே? சரி சார். நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன். எஸ் சார். என்னத்தான் தைரியமான ஆளா இருந்தாலும் தனியா இருக்க பயமா தான் இருக்கு. திவ்யா நீ இவனை இன்னைக்கு கடைசியா எங்க பார்த்த? அவனை இன்னைக்கு கடைசியாக ஒரு ஹோட்டலில் தான் நான் பார்த்தேன். ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு வர சொல்லியிருந்தான். சரியாக மதியம் 12 மணிக்கு வர சொன்னான். நானும் அங்கே போயிருந்தேன். ஆனால் எப்பவும் போலவே என்னை வெயிட் பண்ண வச்சு 1/2 hour லேட்டாக வந்து சேர்ந்தான். திக்கி திணறி ஒரு வழியாக லவ் ப்ரப்போஸும் பண்ணான். அப்போ தான் அவனுக்கு கதிர்கிட்ட இருந்து ஒரு கால் வந்தது.
உடனே கதிர் வீட்டுக்கு பேயோட்ட ஆனமலை சாமியாரை கூட்டிட்டு போகணும்னு அங்கேருந்து கிளம்பிட்டான். அப்போதானே நான் சிவாவை கடைசியாக பார்த்தேன். அவன் சாமியாரை கூப்பிட்டு தான் போயிருந்தான். அப்போ அவன் சாமியாரை கூப்பிட்டுட்டு தான் பெரிய வீட்டுக்கு போயிருப்பானோ? அப்படி அந்த சாமியாரை கூட்டிகிட்டு தான் வந்திருந்தாலும் சாமியார் எங்க? வீட்டில் கதிர் சைத்ரா எங்கே போனாங்க? வீட்டில் சிவாவை தவிர யாருமே இல்லையே. ஸோ எதுவுமே தெரியல. சிவா கண் முழிச்சாதான் என்ன நடந்திருக்குன்னு தெரிய வரும். என்ன சத்தம்? சார், என்னாச்சு? சிவாக்கு ஒன்றும் ஆகலையே? சிவா கண் முழிச்சிட்டானா? அவன் தலையில் பலமான உள்காயம் ஏற்பட்டிருக்கு. அவன் சுய நினைவில் இல்லை. ஹீ இஸ் இன் அன்கான்சியஸ். ஐயோ சார், எதுவும் கிரிட்டிக்கல் கண்டிஷனா? அப்படி சொல்கிறதுக்கு இல்லை, சின்ன பிளட் கிளாத் தான். ஸோ சீக்கிரமே சரியாயிருவாரு நம்புகிறோம். சார், அப்போ அவன் கையில் இருந்த கத்தி? அது அவர் முழிச்சாதான் எடுக்க முடியும். பட் கத்தி அவரை பாதிக்காத மாதிரி வச்சுருக்கேன். கார்த்திக், டேக் கேர் ஆஃப் ஹிம். ஓகே சார். சார், முடிவில்லாமல் போயிட்டு இருக்க. சிவாவும் இன்னும் முழிக்கல. இவனை யார் இப்படி அடிச்சிருப்பா? அந்த கதிரும் சைத்ராவும் எங்கே போயிருப்பாங்க? சார், நீங்க அந்த பெரிய வீட்டு கதிரை பத்தியா பேசிட்டு இருக்கீங்க? எஸ், பெரிய வீட்டு கதிர் தான். அவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஆமா, அவங்க ஒய்ஃபுக்கு இங்க தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. இங்கேயா? ஆமா ஆனா கதிர் ஒய்ஃப் சைத்ரா ஏதோ மென்டலி அஃபெக்டட் தானே சொன்னாங்க. ஆமா கரெக்ட் தான். அவங்களுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருந்து. டாக்டர் தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. டாக்டர் சைக்காட்டிஸ்ட் தான். அவர்கிட்ட அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். சூப்பர். சீக்கிரம் இந்த ஆன்சர்லெஸ் கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் கிடச்சிரும். சீக்கிரம் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போங்க. ம், வாங்க. என்ன முதல்ல சிவாவை தேடி போகும்போது திறந்த கதவு இப்போ ஏன் திறக்க மாட்டேங்குது? Who's this? சார், நான் தான். Get in. இவங்க அந்த பெரிய வீட்டு கதிர் பத்தி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாங்க. அதான் கூட்டிட்டு வந்திருக்கேன். உட்காருங்க. அந்த கதிரோட பெரிய வீட்டில் இருந்து தான் சிவாவை ஆபத்தான நிலைமையில காப்பாற்றணும். கதிரும் சைத்ராவும் எங்கே போனாங்கன்னே தெரியல. கதிருக்கு ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அதனால சைத்ரா இங்கே ட்ரீட்மெண்ட்க்கு வந்ததா கேள்விப்பட்டோம். ஸோ கதிர் சைத்ரா பற்றி இன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா இந்த கேஸை ஓரளவுக்கு சால்வ் பண்ணிடலாம். கார்த்திக் சார். ஃபைல்ஸ் ரூம் போயங்க ஃபைல்ஸ் நம்பர் 101 103 குயிக்காக எடுத்துட்டு வா. ஓகே சார். சிவா எதுக்கு கதிர் வீட்டுக்கு போனான்னு சரியான ரீசன்ஸ் ஏதாவது கிடைச்சதா? ஆமாம் சார், சிவாவும் கதிரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். கதிர் தான் ஏதோ பேய் ஓட்டணும்னு சொல்லி சிவா கிட்ட ஆனமலை சாமியாரை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கான். ஆனால் சிவா ஆனமலை சாமியாரை கூட்டிகிட்டு பெரிய வீட்டுக்கு போனானா இல்லை தனியாக போனானா, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எதுவுமே தெரியல சார். சார், ஃபைல்ஸ். ஓகே, நீ போய் சிவா பார்த்துக்க. ஓகே சார்.
ஸோ இவங்க தான் கதிர் ஒய்ஃப் சைத்ரா. இவங்களுக்கு தான் பிரச்சனை. இவங்க இங்கே வரும்போது இவங்க நிலைமை ரொம்பவே மோசமாக இருந்துச்சு. சார் சைத்ராக்கு என்ன பிரச்சனை? சைத்ராக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாகி தன்னோட செத்துப்போன ஃப்ரெண்ட்ஸை கற்பனையெல்லாம் உருவாக்கிட்டாங்க. ஆனால் அதுவே அவங்கள சாக தூண்டுற அளவுக்கு பயமுறுத்திட்டு. இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன். சரி, உங்களுக்கு புரியும்படியாகவே சொல்கிறேன். சைத்ரா தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தி ஆக்சிடெண்ட்டில் செத்து போகிறத நேரடியாகவே பார்த்துருக்காங்க. அதை அவங்களால தாங்கிக்கவே முடியல. சைத்ரா தன்னோட மன அழுத்தத்தினால தன்னோட செத்துப்போன நண்பர்களை பற்றியே யோசிச்சு அவங்கள கற்பனையெல்லாம் உருவாக்கிட்டாங்க. தான் உருவாக்கின கற்பனை நண்பர்கள் கூடவே பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள நிஜம்னு நம்பிட்டாங்க. ஆனால் அவங்க இறந்துட்டாங்கங்கிறதையும் அவங்களால மறுக்க முடியல. ஏன்னா அவங்க சாகிறத நேரடியாகவே பார்த்துருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில் தான் உருவாக்கின கற்பனையவே பேய்ன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டெய்லி அவங்க சைத்ராவை கொல்ல தான் வீட்டுக்கு வராங்கன்னு நினச்சி அவங்கள்ட்ட தப்பிக்கிறதுக்காக மாடிக்கு ஓடி போய் தான் சாக தான் போகிறேன்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் தான் இங்கே கூப்பிட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் பரவாயில்ல. அந்த செத்துப்போன ஃப்ரெண்ட்ஸ் வரதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சார் அந்த செத்து போனவங்களை நம்ம பார்க்க முடியுமா? என்ன முட்டாள்தனமான கேள்வி இது? அது அவங்க கற்பனை. அவங்க கற்பனையை நாம எப்படி பார்க்க முடியும்? ஓகே. இதுதான் சைத்ராவோட செத்துப்போன ஃப்ரெண்ட்ஸோட ஃபைல்ஸ். சார் சிவா முடிச்சிட்டான். திவ்யா அண்ணா. அந்த பெரிய வீட்ல இருந்து கான்ஸ்டபிள் கால் பண்றான். நான் என்னன்னு கேட்குறேன், நீ போய் சிவாவை பாரு. ஓகேண்ணா. ஹலோ சார் உடனே வாங்க சார், இந்த வீட்டில் பேய் இருக்கு சார். என்னையா உளர்ற? கதிர் சைத்ரா யாராவது வீட்டுக்கு வந்தாங்களா? சார் ரொம்ப பயமா இருக்கு சார், கதவு திறக்க முடியல, உள்ள போக முடியல சார். ப்ளீஸ் சார் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார், ரொம்ப பயமா இருக்கு சார். நீங்க வரல நான் செத்தா போயிடுவேன் சார், ப்ளீஸ் சார். ஐயோ சரி, நீ அங்கே இரு, நான் உடனே கிளம்பி வரேன். சே முட்டாப்ப. நான் சாக தான் போகிறேன். 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 கத்தியை கொடுத்துருப்பா. நான் கத்தியை தரமாட்டேன். அவங்க என்ன கொன்றுவாங்க. நான் கத்தியை தரமாட்டேன். அவங்க என்ன கொன்றுவாங்க. யார் உன்னை கொல்ல வருவா? எதுக்கு இப்படி உளறிட்டு இருக்க? ஒழுங்கா கத்திய டாக்டர் கிட்ட கொடு. நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? நீங்க எல்லாம் சேர்த்து கொல்ல பாக்குறீங்களா? ஓகே பி கூல். கத்தியை நீயே வச்சுக்க. ஆனா உன் கையவே குத்திக்காத மாதிரி பாத்துக்க. நீயே வச்சுக்க. நான் சாக தான் போறேன். நான் சாக தான் போறேன். நான் சாக தான் போறேன். நான் சாக தான் போறேன். என்னாச்சு டாக்டர்? சிவா கண் முழிச்சிட்டானா? முழிச்சிட்டாரு. ஆனால் ரொம்பவே பயந்து போயிருக்காரு. ஸோ அவர்கிட்ட ஏதாவது கேட்கணும்னு நினச்சிங்கன்னா அவர் போக்கில் விட்டு தான் பிடிக்கணும். அவசரப்பட்டு நிலைமையை இன்னும் மோசமாக்கிறாதீங்க. அந்த பெரிய வீட்டில இருந்து கான்ஸ்டபிள் கால் பண்ணா. ஆமா, என்ன சொன்னாங்க? பெரிய வீட்டுக்கு கதிர் சைத்ரா யாராச்சும் வந்தாங்களா? அங்க என்ன நடந்துச்சுன்னு ஏதாவது தெரிஞ்சுதா? அவன் எதுவும் தெளிவா சொல்லல, ஆனா வீட்டில் யாரோ இருக்கிறதா சொல்றான். அதான் நான் அங்க போறேன். நீ சிவாட்ட என்ன நடந்ததுன்னு விசாரி, சரியா? சரி ஓகேண்ணா. திவ்யா, என்னோட பைக் பெரிய வீட்டில் நிற்குது. உன்னோட பைக்கை கொடு. பைக்கு என்கிட்ட இருக்கு. இந்தாங்க. ஓகே சரி, என்ன ஆனாலும் சிவாவை பத்திரமா பார்த்துக்கோங்க. அவனுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாச்சுன்னா அவன் திரும்பவும் கோமா ஸ்டேஜுக்கு போகலாம். ஓகே டாக்டர். நான் சாகதான் போகிறேன். நான் சாகதான் போகிறேன். அவங்க எப்படி என்ன கொன்றுவாங்க. நான் சாகதான் போகிறேன். என்னாச்சுடா உனக்கு? ஏன்டா இப்படி உளறிட்டே இருக்க? எப்படி அவங்க என்ன கொன்றுவாங்க. நான் சாகதான் போகிறேன். நான் சாகதான் போகிறேன். உன்னை கொலை பண்ண போறா? ஏன்டா இப்படி உளறிட்டே இருக்க? நான் சாகதான் போகிறேன். நான் சாகதான் போகிறேன். நான் சாகதான் போகிறேன். நான் சாகதான் போகிறேன். முதல்ல பயப்படுறத விடு. நான் உன்னை சாக விடுவேனா? நான் சாக தான் போறேன். நான் சாக தான் போறேன். சிவா என்ன பாரு. நான் சாக தான் பாரு. சார்
சார் சார் சார் என்னையா ஒரு செக்யூரிட்டி வேலையை கூட ஒழுங்கா பார்க்க மாட்டியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். வீட்டுக்குள்ள என்னவோ இருக்கு சார். பயங்கர சவுண்டெல்லாம் கேட்குது சார். ரொம்ப பயமா இருக்கு சார். அதுக்கு ஏன் என்ன கூப்பிட்ட? நீயே போய் பார்க்க வேண்டியதானே? சார் அதான் கதவு திறக்க முடியல சார். அதுக்கப்புறம் தான் அந்த ஓட்ட வழியா பார்த்தேன் சார். அப்பதான் அந்த பெரிய பேய் உருத பார்த்தேன் சார். என்ன அப்படியே தூக்கி அடிச்சிச்சு சார். தூக்கி அடிச்சிட்டா? என்னையா உளறிக்கிட்டு இருக்க? நான் சீரியஸா பேசுறேன் சார். அதுக்கிட்ட இருந்து நான் எப்படியோ தப்பிச்சிட்டேன். கன்ஃபார்மா சொல்றேன், இந்த வீட்டுக்குள்ள பேய் இருக்கு சார். என்னையா பேய் மண்ணாங்கட்டிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் முன்னாடி தானே கதவை திறந்து வீட்டுக்குள்ள போனோம். இப்போ போக முடியலையா உனக்கு? சார் சொன்னேன்ல, அதே சத்தம் சார். என்ன நம்புறியா? நல்லா வேண்டாம். என்னை நீ முழுசா நம்பு. நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். ஆனா நீ நடந்ததெல்லாம் முழுசா என்கிட்ட சொல்லணும். நீ ஆனமலை சாமியாரை கூட்டிட்டு தான் பெரிய வீட்டுக்கு போயிருந்தியா? இப்ப கதிரும் சைத்ராவும் எங்க? எல்லாம் சொல்லு. நீ என்னை கண்டிப்பாக அதுலேருந்து காப்பாற்றுவியா? கண்டிப்பா காப்பாத்துவேன், சொல்லு. நான் இன்னைக்கு காலையில் உனக்கு gift வாங்குறதுக்காக கதிரையும் கிஃப்ட் ஷாப் கூப்பிட்டுருந்தேன். அவனும் வந்தான். எனக்கு gift வாங்கினதுமே பெரிய வீட்டுக்கு கிளம்பின கதிர் போகிற வழியில் சைத்ரா முழிச்சிருப்பான்னு அவளுக்கு கால் பண்ணினான். ஹலோ ஹலோ சைத்ரா, எந்திரிச்சிட்டியா? நான் சிவாவுக்கு gift வாங்குறதுக்காக வந்தேன். நீ தூங்கிட்டு இருந்தியா? அதான் சொல்லாமே வந்துட்டேன். ஐயோ சாரிங்க, நான் சைத்ராவோட ஃப்ரெண்டு. சைத்ராவை தேடி தான் நான் வந்தேன். நான் சாக தான் போகிறேன். ஆமாம், நீங்கள் யாரு? நான் மதுமிதா, சைத்ராவோட ஃப்ரெண்டு. மச்சி சொல்றா. டேய், சைத்ராவுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆமாம், ஏதோ செத்து போன ஃப்ரெண்ட்ஸ் பேயா வருவாங்கன்னு சொல்லுவா. இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் பரவாயில்லன்னு தானே சொன்னேன். டேய் இல்லடா, அவ சொன்னது உண்மைதான்டா. அந்த செத்து போன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வராங்கடா. என்னடா வளர்ற? இப்போ நான் சைத்ராக்கு கால் பண்ணேன்டா. வீட்டில் ஃபோன் எடுத்து பேசினது 3 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன சைத்ராவோட ஃப்ரெண்டு மதுமிதாடா. அவ ஒருத்தி தான் மதுமிதாவா? வேற யாராவது இருக்குண்டா? வேற யாராவதுன்னா பூட்டின வீட்டில் போக முடியுமாடா? என்னடா சொல்ற? சைத்ரா வேற காணுன்றாடா. கண்டிப்பா அது பேயாதாண்டா இருக்கும். எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுடா. இப்போ என்ன பண்றதுனே தெரியலடா. அது பேய்தான்னா ஒரே வழிதான் இருக்கு. என்னடா வழி? ஆனமலை சாமியார். ஆனமலை சாமியாரா? அது யாரா? டேய், ஊர்ல பேய் ஓட்டுறதுக்கு அவரை மிஞ்ச வேற எவனும் இல்லடா. கேள்விப்பட்டதில்ல? அப்போ அவரை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறா. சைத்ரா வேற தனியா இருக்கா. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஓகேடா. ஐயோ டைம் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு திவ்யா மீட் பண்ணி ப்ரொபோசலை முடிப்போம். சைத்ரா, சைத்ரா, ஐயோ சைத்ரா, 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 எங்கடி போன? யாரு? யாரு? யார் அது? சைத்ரா, கதிர், சைத்ரா, உனக்கு ஒன்றும் ஆகலல்ல?
கதர், இவ்வளவு நேரம் நீ எங்கடா போன? நான் சொல்றத நம்புடா. எனக்கு பைத்தியம்லாம் இல்ல. திரும்பவும் அந்த 2 பேயும் என்ன தேடி வந்துச்சுடா. என்ன நம்புடா. தெரியுமா? எப்படி எப்படி தெரியும்? அவங்க செத்ததுல இருந்து 3 வருஷமா என்ன தேடிட்டு வராங்கன்னு சொல்லும்போது நீ நம்பவே மாட்ட. இல்லைம்மா, இன்னைக்கு காலைல சிவா கால் பண்ணா. திவ்யா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக கிஃப்ட் வாங்குறதுக்கு என்னையும் கூப்பிட்டான். நீ டேப்லெட்ஸ் போட்டு தூங்கிட்டு இருந்த. நீ முழிக்க முன்னாடியே வந்துடணும்னு உன்கிட்ட சொல்லாமல் போனேன். போகும்போது கதவை பூட்டிட்டு தான் போனேன். ஆனால் நான் நினச்சதை விட லேட் ஆயிடுச்சு. அதான் நீ முழிச்சிருப்பேன்னு உனக்கு கால் பண்ணேன். ஆனால் அந்த ஃபோனை அட்டன் பண்ணதே செத்து போன மதுமிதா தான். ஐயோ, இங்கே என்ன நடந்துச்சு? நீ எப்படி அதுக்கிட்ட இருந்து தப்பிச்ச? நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். அப்போ காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்டு முழிச்சேன். தூக்க கலக்கத்துல உன் ஞாபகம் கூட இல்லாம கீழே போனேன். கீஹோல் வழியா யாருன்னு பார்த்தேன். அங்க அந்த 2 பேயும் நின்னுச்சு. எனக்கு உயிரே போயிடுச்சு. உடனடியா நான் மேல ஓடி பெட்ரூம்க்கு வந்து நான் படுத்திருக்கிற மாதிரி பில்லவை அடுக்கி வச்சுட்டு மேல மாடிக்கு ஓடிட்டேன். சாகதான் போறேன். நான் சாகதான் போறேன். மேலேயே அதுங்க வந்துருச்சு. நான் சாகதான் போறேன். அப்புறம் அதுங்க கீழே போன நேரத்துல நான் இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டேன். நான் செத்து போயிட்டேன்னு நினைச்சு போயிட்டாங்கடா. அவங்க கண்டிப்பா திரும்ப வருவாங்க. என்ன சாகடிக்காம விட மாட்டாங்க. நான் சாகதான் போறேன். நான் சாகதான் போறேன். நான் சாகதான் போகிறேன். 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 சிவா, 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 டாக்டர். டாக்டர், சிவாக்கு என்ன ஆச்சு? டென்ஷனில் சிவாவோட பிளட் ப்ரெஷர் லெவல் அதிகமாக இருக்குது. திரும்பவும் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. ஐயோ, இப்போ என்ன பண்றது? பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லை, சீக்கிரமே முழிச்சிருவாரு. பார்க்கலாம். ச்சே, எல்லாத்தையும் சொல்றதுக்கு முன்னாடியே மயங்கிட்டானே. அப்புறம் அந்த பெரிய வீட்டில் என்ன நடந்திருக்கும்? சிவா ஆனமலை சாமியாரை கூட்டிட்டு பெரிய வீட்டுக்கு போயிருப்பானா? அப்போ கதிரும் சைத்திரம் எங்க போயிருப்பாங்க? தேவையான எதையுமே உருப்படியா சொல்லலையே. ஆனா அந்த செத்து போன ஃப்ரெண்ட்ஸ் சைத்ராவோட இமேஜினேஷன்ல டாக்டர் சொன்னாரு. ஆனா அந்த 2 பேரும் பெரிய வீட்டுக்கு இன்னைக்கு காலையில வந்திருக்காங்க. கதிர்கிட்ட ஃபோன்லயே பேசியிருக்காங்க. அப்போ அது சைத்ராவோட இமேஜினேஷன் இல்லையா? ஆனா செத்து போனவங்க எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்? இப்படி போட்டு குழப்பிட்டு மயங்கிட்டானே. அதான் அந்த டாக்டர் கிட்ட செத்து போனவங்க ஃபைல்ஸ் இருக்கே. சார், சார் போவாதீங்க சார். சொன்னா கேளுங்க சார். யோ போயா. யோ என்னையா கதவு திறக்க மாட்டேங்குது? எவ்வளோ நேரம் அதை தானே சார் சொல்லியிருந்தேன். நான் எதை சொன்னாலும் நம்பாதீங்க. கதவை உடச்சிட்டாவது உள்ளே போயிட வேண்டியதுதான்.
டாக்டர், இதானே அந்த செத்து போனவங்களோட ஃபைல்ஸ். எப்படி இவங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்ல செத்து போயிருக்காங்க. ஆனா பெரிய வெயிட்ல வச்சு இவங்கள நான் பார்த்தேனே. ஏதோ பெரிய ப்ராப்ளத்துல தான் மாட்டிருக்கோம். அண்ணா கால் பண்ணி மேட்டர் சொல்லுவோம். உயிரும் உடலும் ஏதுமின்றி எங்கேயும் பேய்கூட்டம், எலும்பும் வேகும் மண்டையோடும் எழுதில் படமெடுத்து நெஞ்சிலோடும் உடன் தேய்த்து உடம்பெங்கும் பயம் கூடும். ரத்தமாய் வேர்வைகள் காற்றிலே இரவிடும் சுடர்விடும். மொத்தமாய் பாதைகள் பேய்களின் நிழலாய் சுழல்படும். கனவுகள் அல்ல நிஜத்திலே இன்று அழுகிய தேகம், மரணத்தின் தாகம், நொடியின மரணம், கொடியது ஜனனம், பரிதலும் தொடரும். ஐயோ ஐயோ மொபைல். யாருமில்லப்பா, பிரம்மதான். இந்த கான்ஸ்டபிள் முட்டாப்ப பேயை பார்த்தேன் மண்ணாங்கட்டியை பார்த்தேன்னு நம்மளையும் பயம் காட்டிட்டான். இந்த இருட்டை பார்த்தா இன்னும் கொஞ்சம் பயமாக இருக்கு. லைட்டை போடுவோம் முதல்ல. சுவிட்ச் போர்டு எங்க? இன்னும் ஒண்ணுமே தெரியல. எப்படி எப்படி செத்து போனவங்களை பார்க்க முடியும்? சாமியார், ஹலோ ஹலோ, ஆனமலை சாமியார் மேடமா? ஆமாம், சாமியார் வெளில போயிருக்காரு. நான் ஒரு சிஷ்யம் பேசுகிறேன். நான் உங்ககிட்ட பேச தான் கால் பண்ணேன். ஏங்கிட்டியா? யார் நீங்கள்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட உங்கள் மடத்துக்கு வந்தேன்னு சிவாவை தேடி. நீங்கள் கூட வெத்தலையில் மை போட்டு அவன் இருக்க இடத்த சொன்னீங்களே. ஓ ஆமாம் ஆமாம், அந்த டிடி பொண்ணு தானே? ஆமாம் சாமி, எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுமா. சாமி, நான் ரொம்பவே குழப்பத்தில் இருக்கேன். இந்த செத்து போனவங்க பேயா வர்றதெல்லாம் உண்மையா? நிச்சயமா. தன்னோட ஆயுசுக்கு முன்னாடி விபத்தாலேயோ தற்கொலை பண்ணி சாகுறவங்க ஆத்மாவோ இந்த பூமியை விட்டு போவாது.
இதை நீங்கள் கேள்விப்பட்டது இல்லையா? அப்போ அந்த செத்து போனவங்களை நம்ம பார்க்க முடியுமா? முடியுமே. ஆனால் பார்த்தவங்க யாரும் அப்புறம் உயிரோடு இருக்க முடியாது. ஆனால் நான் இருக்கேனே, நான் செத்து போனவங்களை பார்த்தேனே. என்னது? செத்து போனவங்கள நீங்கள் பார்த்தீங்களா? எங்கே பார்த்தீங்க? எப்படி பார்த்தீங்க? எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். நீங்கள் சிவா இருக்க இடத்த மை போட்டு பார்த்து சொன்ன அந்த அட்ரஸ்க்கு தான் போனேன். அங்கே தான் அந்த 2 பேரையும் பார்த்தேன். யார் நீங்கன்னு கேட்டதுக்கு சைத்ராவோட ஃப்ரெண்ட்ஸ்னும் அவளை தேடி காலையிலேயே இங்கே வந்து சைத்ராவை காணோன்னு பயந்து ஓடினதாகவும் இப்போ சைத்ராவை பார்க்க வந்ததாகவும் சொன்னாங்க. அப்புறம் வீட்டுக்குள்ளே போனோம். வீட்டுக்குள்ளே நீங்கள் சொன்ன மாதிரி சிவா இருந்தான். ஆனால் பயங்கரமாக அடிபட்டு ரத்த வெள்ளத்தில் அதை பார்த்ததுமே 2 பேரும் பயந்து ஓடிட்டாங்க. அப்புறம் சிவாவை ஆம்புலன்ஸில் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துட்டோம். இங்கே வந்த பிறகு தான் தெரியுது அந்த 2 பேரும் 3 வருஷத்துக்கு முன்னாடியே ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டாங்கன்னு. அவங்க 2 பேரும் அடிக்கடி அந்த பெரிய வீட்டுக்கு சைத்ரான்ற பொண்ணு தேடி வந்திருக்காங்க. சைத்ரா அவங்கள பார்த்து பயந்து சூசைட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். அவள் ஹஸ்பண்ட் கதிர் சைத்ராவுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குமோன்னு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்கான். ஆனால் நேற்று வெளியே போன கதிர் வீட்டுக்கு கால் பண்ணும்போது பெரிய வீட்டில் அந்த கால் அட்டன் பண்ணதே அந்த செத்து போனவங்க தான். நைட்டு நானும் அவங்கள பார்த்துருக்கேன். எப்படி இதெல்லாம்? எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்குது. இப்போ தான் எல்லாம் எனக்கு புரியுது. அந்த பொண்ணு சைத்ராவுக்கு மனநிலை பாதிக்கப்படவே இல்லை. அந்த 2 பேரும் செத்து போன ஆத்மா தான், பேய் தான். பேயா? ஆனால் பேயை பார்த்தவங்க செத்துருவாங்கன்னு சொன்னீங்களே, அவங்க பயந்து ஓடுறாங்க. ஏன்னா அவங்க செத்து போனது அவங்களுக்கே தெரியல. சாதாரணமாக பேய்களின் உணர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும், பயங்கர கோபத்தில் இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு தான் அவங்க பேயின்னு தெரியாத, அதான் பய உணர்ச்சி அதிகமாக இருக்குது. அதான் சின்ன அதிர்ச்சிக்கே பயந்து ஓடுறாங்க. ஆனால் எதுக்கு சாமி அவங்க சைத்ராவை தேடி வராங்க? அவங்க செத்து போன அன்னைக்கு செத்து போகலன்னா என்ன பண்ணியிருப்பாங்களோ அதை தான் திருப்பி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதான் சைத்ராவை தேடி போயிட்டு இருக்காங்க. ஆனால் 3 வருஷமாக பெரிய வீட்டுக்கு வர்ற அவங்க கதிர் கண்ணில் படவே இல்லையே, எப்படி? பேய்ங்க தனக்கு பிடிச்சவங்கள வேண்டியவங்கள மட்டும்தான் பார்க்க அனுமதிக்கும். அப்படி பார்க்குறவங்கள இறக்கமே இல்லாமல் கொடூரமாக கொண்டு தாங்கூட கூட்டு போயிடும். இவங்களுக்கு அவங்க பேய்னு தெரியாட்டாலும் அவங்க பேய் தான். இவங்களுக்கு சைத்ரா மட்டும்தான் தேவை. கதிர் வீட்டில் இல்லாதப்போ ஒரு காந்த சக்தி மாதிரி கவர் பட்டு சைத்ரா நோக்கி போயிருக்காங்க. அப்படி சைத்ரா மட்டுமே தேடி போயிட்டு இருந்த அவங்க பாதை கதிர் அவங்க 2 பேர்ட்டையும் ஃபோனில் பேசுனதுனால அவங்க டிஸ்டர்பன்ஸ் ஆயிட்டாங்க. இனி கதிரால கூட அவங்கள பார்க்க முடியும். அதனால தான் உங்களாலே அவங்கள பார்க்க முடியுது. ஆனால் அவங்க பயந்து தானே ஓடுறாங்க. அப்படின்னா அவங்களால எந்த பிரச்சனையும் இல்லையா? அவங்க செத்து போனது அவங்களுக்கே தெரியாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிட்டா? சாதாரணமாக செத்து போன ஆத்மா தனக்குன்னு ஒரு இடத்த பார்த்து அதில் தான் இருக்கும். ஆனால் செத்து 3 வருஷம் ஆகியும் இன்னும் செத்து போனதே தெரியாமல் அலைஞ்சிட்டு இருக்காங்கன்னா அவங்க உணர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த நிலைமையில் அவங்க செத்து போனது அவங்களுக்கே தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள பார்த்த அத்தனை பேரையும் முடிச்சிருவாங்க. ஆனால் சாமி, பேய்ங்க தன்னை கொண்டு கெட்டவங்களை யாருக்குள்ளேயாச்சும் புகுந்து பழிவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரொம்பவே புதுசாக இருக்கே. சினிமா அவங்கள எவ்வளோ கெடுத்துருக்கு. பேய்னா கடவுளா? நல்லவன் கெட்டவெல்லாம் பார்க்குறதுக்கு பேய்மா பார்க்குற அத்தனை பேரும் போட்டு தள்ளிவிடும். அந்த 2 பேருக்கும் அவங்க செத்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்சுட்டா அவங்கள இதுவரை பார்த்தவங்க எங்கே போனாலும் தப்பிக்க முடியாது. ஏன் சாமி இப்படி பயம் காட்டுறீங்க? உங்களால் அந்த பேய்களை விரட்ட முடியுமா? இது பதில் சொல்ல முடியாத கேள்வி வச்சா. வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் என் குரு ஆனமலை சாமியார் கண்டிப்பாக விரட்டுவார். அவர் தான் எங்கே போயிருக்காருன்னே தெரியலையே. சே, நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் யோசிக்க கூட முடியல. குழம்பி மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு. சரி, அப்படின்னா எனக்கு ஒரு உதவி பண்ணுறீங்களா? நீங்கள் அந்த பெரிய வீட்டுக்கு வரீங்களா? அங்கதான் அந்த செத்து போன அந்த 2 பேயும் அடிக்கடி வருது. நானும் அங்கே வரேன். இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். நான் வரேன். அந்த வீடு நான் மை பார்த்து சொன்னேனே, அந்த பெரிய வீடு தானே? ஆமாம், அதே வீடு தான். அது கதிரோட வீடு. சரிம்மா, நான் இப்போ உடனே கிளம்பி வரேன். ஓகே சாமி. ஏங்க உங்களை எங்கெல்லாம் அங்கே தேடுறது? சிவா முடிச்சிட்டாரு. என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, முடிச்சிட்டாரு. போய் பாருங்க. யாரு? யாரது? யாரு?
சாமி இது கதிர் வீடு தானே? ஆமாம் சாமி. ஆனால் இப்போ கதிர் வீட்டில் இல்லைங்களே. நீங்கள் தான் அந்த ஆனமலை சாமியாருங்களா? இல்லை, நான் ஒரு சிசிய புள்ள. நான் கதிரை பார்க்க வரல. ஒரு டிடெக்டிவ் பொண்ணு தான் என்னை வர சொன்னிச்சு. அட, அது எங்கள் ஐயாவோட தங்கச்சி. அது அந்த பொண்ணுங்க ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சாமி. இந்த வீட்டில் இருந்து சிவான்னு ஒருத்தரை ஆபத்தான நிலைமையில காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குறாங்க. அது தெரியுமே. அந்த பொண்ணே என்கிட்ட ஃபோனில் பேசுனாங்க. அவங்க இங்கே வரேன்னாங்களே, வரலையா? இல்லையே சாமி, அவங்க இங்கே வரலையே. சாமி, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்க. பேயெல்லாம் இருக்கா சாமி? ஏன் இப்படி கேட்குறீங்க? நீங்களும் செத்து பண்ணவங்கள பார்த்துட்டிங்களா? இல்லை சாமி, சிவாவை வீட்டுக்குள்ளே கண்டுபிடிக்கும் போது வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை சாமி. இப்போ கூட கண்ணன் சார் நான் சொல்ல கேட்காம உள்ளே போயிருக்கிறார் சாமி. நான் தனியாக ரொம்ப பயந்துருந்தேன் சாமி. நல்ல நேரத்துக்கு நீங்கள் வந்தீங்க. அப்போ வீட்டுக்குள்ளே ஆள் போயிருக்காங்களா? ஆமாம் சாமி. என்ன திறக்க மாட்டேங்குது? என்ன சாமி, கதவு திறக்க முடியலையா? என்னாலே முடியல சாமி. என் ஐயா அவரும் எவ்வளோ ட்ரை பண்ணாரு. கடைசியில் கதவை இடிச்சிட்டு தான் உள்ளே போனாரு. டேடி, என்னடா பண்ற? சிவா, சிவா விட்றா, விட்றா சிவா. கத்தி! என்னடா பிரச்சனை உனக்கு? என் கத்தியை கொடு, நான் சாகணும். என் கத்தியை கொடு, நான் எதுக்குடா சாகணும். நீ சாகணும்? என் கத்தியை கொடு, நான் கண்டிப்பாக சாகணும். தரமாட்டேன், தரவே மாட்டேன். யாராவது என் வண்டி இடிச்சிட்டு இருக்கிறது? எதுக்கு இப்படி கதை உடைச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? யாரு நீங்க? யாரு நீங்க? ஏன் அழுறீங்க? ஆமா, முதல்ல நீங்க யாரு? நான் கதிர். இது என் வீடு. நீங்களா யாரு? ஓ, நீங்கள் தான் அந்த கதிரா? சிவா கிட்ட ஆனமலை சாமியார் கூப்பிட்டு சொன்னது நீங்கள் தானா? ஆமா, சொல்லியிருந்தேன். நீங்க தான் அந்த சாமியாரா? நான் அவர் இல்லை. அப்போ எங்கள் சாமியார் இங்கே வரலையா? இல்லையே, இங்க யாரும் வரலையே. ஆமா, நீங்க எவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? உங்க ஃப்ரெண்டு சிவாவை தேடி தான் வந்திருந்தோம். சிவாவை தேடியா? ஏன், சிவாக்கு என்னாச்சு? சிவா இங்க இருப்பான்னு உங்களுக்கு யார் சொன்னது? சிவா தான். அவன் தான் இங்கேருந்து கால் பண்ணியிருக்கிறான். ஏதோ பெரிய ஆபத்தில் இருக்கிறதா காப்பாற்ற சொல்லி. வந்து பார்த்தா வீட்டுக்குள்ள சிவா பயங்கரமா அடிப்படி கிடந்தான். அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய்க்கிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? சிவாவை ஏன் வீட்டில் இருந்தா காப்பாத்துனீங்க? ஆமா, எங்க போயிருந்தீங்க நீங்க? உங்க ஒய்ஃப் எங்க? நான் என் ஒய்ஃபுக்கு டேப்லெட் வாங்குறதுக்காக ஃபார்மசி போயிருந்தேன். சைத்ரா உள்ளதா இருக்கா. நீங்க சொல்ற எதுவுமே நம்ப முடியலையே. இல்லையே, சிவாவை காப்பாற்றும் போது வீட்டுக்குள்ள யாருமே இல்லையே. ஏன் இந்நேரத்தில் உங்கள் ஒய்ஃபை தனியாக விட்டு வெளில போகிறீங்க? அந்த செத்து போன 2 பேரும் உங்கள் ஒய்ஃபை தேடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாங்க வந்தாங்க. ஐயோ, சைத்ரா! சாமி, கொஞ்சம் ஒதுங்கிக்கோங்க. உனக்கு என்னதாண்டா ஆச்சு? தயவு செஞ்சு என் கத்தியை கொடுத்துரு திவ்யா. என்ன டார்ச்சர் பண்ணாத ப்ளீஸ். என்னது, நான் உன்னை டார்ச்சர் பண்றேனா? நீ தாண்டா என்ன டார்ச்சர் பண்ற. நான் சாகணும். கத்தியை கொடுத்துரு. ச்சே, இப்ப எதுக்கு நீ சாகணும்?
அதை சொல்லு, நான் கத்தியே தரேன். அவங்கள பற்றி உனக்கு தெரியாது. எப்படியும் என்னை கண்டுபிடிச்சி கொண்டுருவாங்க. அதுக்கு முன்னாடி நான் சாகணும். தயவு செஞ்சு கத்தி கொடுத்துரு திவ்யா. தேவையில்லாம நீ இதில் மாட்டிக்காத. டேய், நானே உன்னை கொலை பண்ணிடுவேன். அந்த மதுமிதாவும் அருணும் 3 வருஷத்துக்கு முன்னாடியே செத்து போய் இப்போ பேயால ஏறுது எல்லாம் எனக்கு தெரியும்டா. நானே அவங்கள பார்த்துருக்கேன். அவங்களால எந்த பிரச்சனையும் இல்லடா. சொல்லப்போனா அவங்க நம்மளை பார்த்தே பயந்து ஓடிடுவாங்க. நாம அவங்களுக்கு பயப்பட தேவையே இல்லடா. புரிஞ்சுக்கோடா. இல்லை இல்லை, நான் அவங்கள பற்றி சொல்லலை. உனக்கு உனக்கு இன்னைக்கு நடந்தது எதுவுமே முழுசா தெரியாது. நீங்க சைத்ரா தானே? நீங்க வீட்டில் தான் இருந்தீங்களா? எதுக்கு அழுறீங்க? உங்க ஹஸ்பண்ட் கதிரீங்க? யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. ஐயோ அழாதீங்க. உங்க பிரச்சனையை சொல்லுங்க, நான் நம்புறேன். நீங்க என்ன நம்புவீங்களா? சொல்லுங்க. பேய் இருக்கு. திறக்க முடியா? நானும் திறந்து பார்த்தேன், திறக்கவே முடியல. சில நேரம் இப்படி தான் தானாவே லாக் ஆயிரும். அப்போ வீட்டுக்குள்ளே எப்படி போகிறது? இன்னொரு வழி இருக்கு, என் பின்னாடியே வாங்க. ம். எம்மாடி சூப்பர். இது வழியாக போனால் மேலே மாடிக்கு போயிடலாம். அங்கே ஒருத்தர் ரூம் இருக்கு. அந்த ரூம் திறந்தா கீழே வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்குள்ளே போனால் இந்த மர்மத்துக்குலாம் ஒரு விடை கிடச்சிரும். ஓகே, நீங்கள் ஏறுங்க. சாமி, நீங்களும் ஏறுங்க. ம். உனக்கு எல்லாம் தெரிஞ்சா நீ இப்படி பேச மாட்ட. அப்படி எனக்கு என்னதான் தெரியாது, சொல்லு. எல்லாம் சொல்லிட்டா கத்தியை தந்துருவியா? நீ முதல்ல சொல்லு, நான் அப்புறம் யோசிக்கிறேன். இல்லை, எனக்கு கத்தி வேணும். எனக்கு கத்தி வேணும். சரி சரி தரேன். நடந்ததை சொல்லு. கதிர் கிஃப்ட் ஷாப்ல இருந்து பெரிய வீட்டுக்கு போய் சைத்ராவை மாடியில் கண்டுபிடிச்சான். நான் சாகதான் போறேன். பயப்படாதம்மா. இனிமே நாம எதுக்குமே பயப்பட தேவையில்ல. சிவா கிட்ட பேய் விட்டுறதுக்கு சாமியாரை கூட்ட சொல்லியிருக்கேன். சரியா? இல்ல இல்ல, இனி இந்த வீடு வேண்டாம். சைத்ரா, நீ எதுக்கும் பயப்படாதம்மா. இப்போ அந்த சாமியார் வந்துடுவாரு. அந்த பேய் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாரு. நீ கவலைப்படாம இரு. இல்ல வேண்டாம், இனிமே இந்த வீடு வேண்டவே வேண்டாம். நீ சொல்றதே சொல்லிட்டு இருக்காத. இந்த சிவா வேற எங்க போய் தொலைஞ்சா? நான் சொல்றத கேட்கவே மாட்டல. இந்த வீட்டுக்கு வர பேய்ங்க என்ன கொல்லணும், அப்படிதானே? அதுக்கு முன்னாடி நானே செத்து போயிட்டேன். ஏண்டி இப்படி? இப்போ நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லு. உடனே வீடு பார்க்கணும். இன்னைக்கே வேற வீட்டுக்கு போலாம். இந்த வீடு வேண்டவே வேண்டாம். சரி, பார்க்குறேன் டி, போதுமா? ஃபர்ஸ்ட் கண்ணீரை தொட. வா. சைத்ரா, இங்கே பாரு. எதையும் மனசில் போட்டு குழப்பிக்காத. கொஞ்ச நேரம் நிம்மதியாக தூங்கு. நான் வேறு வீடு பார்த்துட்டு வரேன். சரியா?
இதை வச்சுக்கோ. யாராவது வந்தாங்கன்னா குத்தி இறக்கிடு. ஆனால் எக்காரணத்தை கொண்டு மாடிக்கு மட்டும் போகக்கூடாது, சரியா? தைரியமா இரு, நான் வேற வீடு பார்த்து வந்துடுறேன். என்ன பூட்டி இருக்கு? ம் ம். ஐயா, அந்த ஆனமலை சாமியார் மடம். ஆமாம், அதான் பின்னாடி இருக்குல்ல, அதான். ஆனால் இப்போ சாமியார் பார்க்க முடியாத. ஏன்? காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரை பச்சை தண்ணி கூட நாக்கில் படாமல் கடுமையாக துவையிருப்பார். அந்த நேரத்தில் தலையே போனாலும் யாரும் அவரை பார்க்க முடியாது. ஓ, அவர் மட்டும்தான் இருக்காரா? இப்போ அவர் மட்டும்தான் இருக்காரு. ம். ஆனால் 6 மணிக்கு மேலே அவர் சிசிய பிள்ளை ஒருத்தன் வருவான். ஆமாம், என்ன விஷயமா வந்திருக்க? யாவலா, பில்லி, சூனியம் எடுக்கவா இல்லை பேய் ஓட்டவா? ஆமாம், பேய் ஓட்ட தான். எவ்வளோ செலவாகும்? அவரு 5 பைசா கூட கையில் வாங்க மாட்டாரு. ஆனால் அவருக்கு தச்சனையா 10 வெத்தலை, 2 எலுமிச்சம்பழம், ம் கூடவே கொஞ்சம் குங்குமமும் கொடுக்கணும். ம். வாங்கிட்ட அதை மட்டும் வாங்கிட்டாருன்னா உன் பிரச்சனை எல்லாம் தீந்துடும். பேயை ஓட்டிக்கிட்டு தான் அடிச்ச வேலை பார்ப்பாரு. சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். சரி, அந்த தட்சணை பொருள்லாம் உங்கள் கடையில் இருக்கா? ரெடியாக இருக்கு. ஒரு 50 ரூபா கொடுப்பா. ஆனால் அவர் தியானம் முடிச்சிட்டு வரதுக்கு 3 மணி நேரம் ஆகுமே. ம், நான் வெயிட் பண்ணுறேன். ஐயோ, பேய் வந்துருச்சு போலயே. ஏய், டெரஸ் போகக்கூடாது அப்படின்னு சொன்னல. நீ எதுக்கு காலிங் பெல் அடிச்சிட்டு வந்த? நான் அந்த பேயோன்னு நினைச்சு பயந்துட்டேன். சரி, நீ போன காரியம் என்னாச்சு? வீடு கிடைச்சதா? நான் போனா கிடைக்காம இருக்குமா? சரி, கை கொடு. என்னது, வீடு கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு. எங்க இருக்கு? எப்படி இருக்கு சொல்லு. இங்க பக்கத்துல தான். வீடு சின்னது தான். எனக்கு ஓகே. உனக்கு ஓகேன்னா? ஓகே ஓகே, எனக்கு ஓகே. வா, உடனே போய் பார்க்கலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா இப்போதான் முதல்ல சிரிப்பே பார்க்குறேன். சரி, வா போகலாம். ஏய், உன்னோட பைக் சாவி எடுத்துக்கோ. அதில் தான் போகிறோம். ஆ, ஓகே. வா. இந்த வீடு தான். இந்த வீட்டோட சாவி, போய் பாரு. சின்ன வீடு இல்லை. அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே இல்லை. பயமுடுத்தாத வீடா இருந்தா அது மட்டும் போதும். சரி, நீ போய் பாரு. உனக்கு பிடிச்சிருந்தா இனிமே தான் நம்ம வீடு. ஓகே. என்ன இப்படி இருக்கு?
சைத்ரா, நீನು உயிரோட தான் இருக்கியா? மாடி இருந்து நீ குதிக்கலையா? கடைசியில் எங்களை தேடி எங்க வீட்டுக்கே வந்துட்டியா? ஐயோ! ஏய், யார் நீ? யார்கிட்ட உள்ள வந்த? ஏய், என்னாச்சு? கனவுகளல்ல நிஜத்திலே என்று அழுகியதே. ஏய் சைத்ரா, மரணத்தின் தாகம் நொடியின் மரணம் கொடியது ஜனனம் பலிகளும் தொடரும். சைத்ரா, என்னாச்சு? வீடு பிடிக்கலையா? சைத்ரா, உங்ககிட்ட தான் கேக்குறேன், என்னாச்சு? கதர், அந்த வீட்ல தான் அந்த 2 பேயும் இருக்குங்க. என்னடி சொல்ற? ஆமா, அந்த 2 பேயும் அந்த வீட்ல தான் இருக்குங்க. நான் இன்னும் மாடியில இருந்து குதிச்சு சாகலையான்னு கேக்குதுங்க. செத்தேன். அதுங்க என்ன சாகடிக்காம விடாதுங்க. ஏய், பயப்படாதேம்மா, நான் இருக்கேன் உனக்கு. உனக்கு எதுவும் ஆக நான் விடுவேனா? நீ இருக்கிற தைரியத்துல தான் நான் இன்னும் உயிரோடவே இருக்கேன். என்னடா, உன் நம்பர்ல இருந்து கால் வந்துட்டு இருக்கு? என் ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு. யாருன்னு கேளு. ஹலோ, இது உங்க ஹஸ்பண்ட் போனா? ஆமாங்க, ஆன் தி வே ஃபோனை மிஸ் பண்ணிட்டாங்க. நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? ஏய் சைத்ரா, எங்க ஓடுற? சைத்ரா, சைத்ரா நெல்லு. சைத்ரா, சைத்ரா நெல்லு. சைத்ரா, சைத்ரா, சைத்ரா. ஐயோ, சைத்ரா, சைத்ரா. ஐயோ, ஐயோ, சைத்ரா. சைத்ரா, செல்லக்குட்டி, யாரு? யாரது? என்ன தெரியலையா? சைத்ரா, ஐயோ. கதர், செல்லக்குட்டி. யாரு?
யார் நீங்க? என்னடா என்ன தெரியலையா? சைத்ரா, சைத்ரா தானே? இங்கிருந்து போயிரு. நான் எதுக்குடா இங்கிருந்து போகணும்? நான் எதுக்குடா இங்கிருந்து போகணும்? மாடியில இருந்து குதிச்சு செத்து போயிட்டடி. தயவு செஞ்சு இங்கிருந்து போயிருடி. என்னை விட்டு போயிருடி. ஐயோ, ஒழுங்கா இங்கிருந்து போயிடு. போகலனா? நீ போகலன்னா நான் ஒண்ணு இல்ல. நான் செத்து போயிருவேன். போக மாட்டேன். இல்ல ஐயோ கத்தி. என்னடா நீ இன்னும் சாகலையா? தற்கொலை பண்ற மூஞ்சிய பாரு. என்ன நிம்மதி சாக கூட விட மாட்டேன்ல. நீ சும்மா சும்மா சிரிப்பு காட்டாதடா. நான் உன்னை சாக விடலையா? நீ ஏற்கனவே செத்துட்டடா முட்டாள். நான் இப்ப மாடியில இருந்து குதிச்சு செத்ததும் உன்னாலதான். சும்மா ஏதாவது கதை விடாத. நான் இப்ப சாகணும். என்ன சாவ விடு. மரமண்ட, நான் சொல்றதை எப்பதான் நீ உடனே நம்பி இருக்க? நீ வீடு பார்க்க உன் பைக்ல தானே போன. அது சரி, உன் பைக் எங்க? என் பைக்கு பைக்கு அப்ப என்ன நடந்துச்சுன்னு ஏதாவது ஞாபகம் இருக்கா? இவங்க சைத்ராவோட செத்து போன ஃப்ரெண்ட்ஸ் இல்ல? ஐயோ, டேய் அங்க பாரு, எவனோ அடிபட்டு கிடக்குறான். ஆமா, ஃபோனு. டேய் ஆள் அவுட்ரா. ஆனா அங்க ஒரு மொபைல் கிடந்தது. அவன் ஃபோனாக தான் இருக்கும். கடைசியாக யாருக்கு கால் பண்ணியிருக்கான்னு பார்த்து கால் பண்ணு. ஒய்ஃப். ஹலோ, இது உங்க ஹஸ்பண்ட் ஃபோனா? ஆமாங்க, ஆன் தி வே. ஃபோனை மிஸ் பண்ணிட்டாங்க. நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? என்னங்க வளர்றீங்க? எங்க ஆக்சிடென்ட்ல உங்க ஹஸ்பண்ட் செத்து போயிட்டாரு. என்ன? ஹலோ, எதுல விளையாடணும்னு தெரியாதா? முதல்ல நீங்க எங்க இருக்கீங்க அத சொல்லுங்க. அட இதே என்னங்க அப்பா போச்சு. நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். உங்கள் புருஷனா இல்லைன்னு நீங்களே பாருங்கள். என்னாச்சு? என்ன சொல்றான்? ஏய் சைத்ரா, எங்க ஓடுற? இந்த பாரு. ஆமா, அப்போ நான் செத்து போயிட்டேனா? ஆமா, செத்து போன உன் கூட தான் அந்த வீடை பார்க்கவே வந்திருக்கேன். அப்போ என்னாலதான் நீயும் செத்து போயிட்டியா? நாம இப்ப பேய் ஆயிட்டோமா? ஏண்டா இப்ப தேவையில்லாம பயப்படுற? நாம இப்ப பேய் இந்த வீட்ல ஹாப்பியா என்லெஸ்ஸா வாழ போறோம். நம்மள யாராலையும் ஒன்னும் பண்ண முடியாது. இனி நம்மளை பார்த்துதான் எல்லாரும் நடுங்கணும். என்னாச்சு? தெரியல சாமி, யாரும் கதவை திறக்கல. தள்ளு. ஓம் கிரீம் ருச்சாய நமக. ரெண்டு இருக்கு. ரெண்டு சத்தாவி தெரியுது. ஆமா சாமி, 3 வருஷத்துக்கு முன்னாடியே செத்து போனவங்க. மதுமிதா, அப்புறம் அப்புறம் அவன் புருஷன் பேரு அது மறந்து போச்சே. எப்படியாவது அதை விரட்டிடுங்க சாமி. எனக்கு பேய்களை விரட்டும் பழக்கம் கிடையாது. அதை அழிக்க வந்திருக்கேன்.
கடைசியில் நம்மளையும் பேய் பிசாசுன்னு பயன்படுத்திட்டாங்களே. என்ன ஆனாலும் சரி, பயத்தை மட்டும் வெளியே காட்டிடவே கூடாது. என்ன சத்தம்? கதிர், சாமி, கதிர், சாமி, கதிர். என்ன யாரையுமே காணோம்? ஆ, சாமி இங்கே தான் இருக்கீங்களா? பேங்கெல்லாம் வெட்டியாச்சா சாமி? கதிர் எங்க சாமி? வீட்டில் யாருமே காணோம். எனக்கு ரத்த பறி கொடுக்கணும், உடனே கொடுக்கணும். புரியலையே சாமி. கத்தி கத்தி எடுத்துட்டு வா. சரி சாமி, சரி சாமி. இந்த கதிர் எங்க போய் தொலைஞ்சான்? வீட்லயும் யாரையும் காணோம். கத்தி கிச்சன்ல தானே இருக்கும். என்ன என்ன சத்தம்? சைத்ரா, சைத்ரா, நீங்க வீட்டில் தான் இருக்கீங்களா? கதிர் எங்க? எங்க சைத்ராவை காணோம்? ஒண்ணுல 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 ஒண்ணுல. கத்தி கத்தி இங்க இருக்கு. ஐயோ, ரத்தம் ரத்தம். ஐயோ, அப்ப மேல கத்தியை கொண்டு வர சொன்னது சாமியாரோட ஆவியா? சிவா, யாரு யாரது? சிவா, கதிர், கதிர் தான். டேய், எங்கடா இருக்க? சிவா, கதிர், எங்கடா இருக்க? டேய் டேய் கதிர், டேய் கதிர், நீ இங்க தான் இருக்கியா? டேய் கதிர், இவ்வளோ எங்கடா போன? டேய் செம்ம கோவத்துல கோமல, நீ உடனே சாமியாரை கூட்டு வரேன்னு சொன்னியடா. பின்னாடியே வரேன்ட்டு இப்போ வந்திருக்க. இல்லடா, நான் அப்படியே திவ்யாவை பார்த்துட்டு. ஓ, நட்பை விட காதல் பெருசா போச்சா? இல்லடா, அங்க லேட் ஆகல. நீ மிஸ் கால் கொடுத்த உடனே நான் சாமியார் பார்க்க போயிட்டேன்.
ஆனா டேய் எங்க எதனால லேட் ஆச்சுன்னா மேட்டர் இல்லை. நீ லேட்டா வந்தனால என்ன நடந்துச்சு தெரியுமா? சரி எல்லாம் போட்டோம், சாமியார் எங்கடா? டேய், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே சாமியாரை கூட்டு வந்துட்டேன்டா. உன்னதாண்டா வீட்டில் இவ்வளோ நேரம் காணோம். அது 2 பேயும் சாமியாரை கொன்னுடுச்சுக்கடா. இனிமே இந்த வீடு வேணாண்டா, வாடா ஓடிடுவோம். என்னடா உளர்ற? சாமியார பேய் கொண்டுடுச்சா? ஐயோ ஆமாண்டா, அவரோட டெட் பாடி அந்த ரூம்ல தான்டா இருக்கு. அவ்வளோ சக்தி வாய்ந்தவரே கொண்டுருச்சுனா இனிமே இங்க இருக்க வேணாண்டா, வாடா ஓடிடுவோம். டேய் உனக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா? சம்மந்தம் இல்லாம உளர்ற. ஐயோ நான் சொல்றது நம்பலல்ல, வா நீயே வந்து பாரு. ஐயோ டேய் உனக்கு என்னாச்சுடா? நீ சீக்கிரமா சாமியார் கூட்டு வராதனால, சைத்ரா ரொம்ப பயந்ததுனால இந்த வீடே வேணான்ட்டு வேற வீடு பார்க்கறதுக்கு பைக்ல போனேன்டா. அப்போ நடந்த ஆக்சிடென்ட்ல நான் செத்து பேய் ஆயிட்டேன்டா. நான் செத்து பேய் ஆயிட்டேன்டா. அதான் என்ன அழிக்க வந்த சாமியாரை நான் கொன்னுட்டேன். ஐயோ சிவா. சிவா சொல்றா. திவ்யா எப்படியாவது என்ன காப்பாத்து. அவங்க எல்லாரும் என்ன எப்படியும் கொன்றுவாங்க, கண்டிப்பா கொன்றுவாங்க. இதான் நடந்தது. இப்போ கத்தி கொடு, நான் சாகணும். அவங்க என்ன கொல்றதுக்கு முன்னாடி நான் சாகணும். அப்போ கதிரும் சைத்ராவும் செத்து போயிட்டாங்களா? ஓ போலீஸு, ஒரு கை பிடிச்சி தூக்குடியா. ஐயோ கதிர் காணுமே. கதிர் கதிர் கதிர். உருமல் சத்தம் கேக்குதா? உரும்பல் சத்தமா? அப்படி எதுவும் கேட்கலையே. உனக்கு கேட்கலையா? சாமி நீங்க எங்கதான் இருக்கீங்களா? இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன சாமி, என்னாச்சு சாமி? யார்கிட்ட பேசுறீங்க? இங்கதான் யாருமே இல்லையா சாமி? உங்களுக்கு இங்க சாமியார் தெரியலையா? தெரியலையே. எங்க சாமியோட மகிமையே மகிமை. இதுதான் எங்க ஆலமலை சாமியார். இருக்கிற பயத்துல இவர் வேற பீதியை கலப்புறாரு. இங்க என்ன நடக்குது சாமி? இங்க இருக்கிற எல்லா பிரச்சனையும் முடிச்சா? சாமி உங்க குரு என்ன சொல்றாரு சாமி? அவர் பயங்கர கோவத்துல இருக்காரு. இங்க இருக்கிற பேயெல்லாம் துண்டாக்கான துணியாக்கான ஓட போகுது. இனி பயப்பட ஒண்ணும் இல்லை. எங்க சாமியார்ட்ட நான் பேசிக்கிறேன், நீங்க வீட்டுக்குள்ள போங்க. பேய் இருக்கு, பேய் இருக்கு.
ஏன் ஏன் இப்படி சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க? பேய் அப்படிங்கிறது ஒரு கட்டுக்கதை, நம்ம பயத்துக்கு தீனி போடுற மனநோய். உண்மையிலேயே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் உங்கள் கற்பனை உலகத்திலேருந்து வெளியே வாங்க. நீயும் என்ன நம்பலல்ல, பேய் இருக்குன்னு நம்பலல்ல. இல்லாத ஒன்று இருக்குன்னு நினச்சா இருக்கிற மாதிரி தான் தோணும். நீங்கள் நிஜ உலகத்துக்கு வாங்க. நார்மலாக யோசிச்சா பேய் அப்படிங்கிறது இல்லாத ஒன்று. அது மட்டும் இல்லை, பார்க்காத ஒன்று பயந்தவனும் ஏமாளியும் தான் நம்புவான். நான் ரெண்டுமே இல்லை. அப்ப நீ பேய் இருக்குன்னு நம்பலல்ல, என்ன நம்பலல்ல. கார்த்திக், சார் மார்ச்சரியில் ஒரு அனாதை பொண்ணு வந்திருக்கு. ஓகே. ஆக்சிடென்ட்ல அந்த ஸ்பாட்லேயே உயிர் போயிருக்கு. ஓகே. யார் என்னன்னு பார்த்து என்ன இன்ஃபார்ம் பண்ணு. ஐயோ வேலை வந்துடுச்சா? இது யாரு? சார் டாக்டர் பார்க்கணுமே. என்னாச்சு? என்னத்த சொல்ல, வண்டியோட்ட தெரியாதவன கல்யாணம் பண்ணிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே. என்ன? இல்லை, வர வழியில் வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டோம். இதான் டாக்டர் ரூம். டாக்டர் ரவுண்ட்ஸ் போயிருக்காரு, வந்த உடனே கூப்பிடுவார். ஓகே. கொஞ்சம் தள்ளிக்கோங்க. ஐயோ ஐயோ சாமி, சாமி என்னாச்சு சாமி? ஐயோ சாமி, சாமி. இது அந்த பெரிய வீட்டு கதிர் தானே? காணலன்னு தேடிட்டு இருந்தாங்க, ஆக்சிடென்ட்ல செத்து விட்டாரா? முதல்ல கதிர் இறந்தாதான் டாக்டர்கிட்ட போய் சொல்லணும். அப்போ நம்ம 3 வருஷத்துக்கு முன்னாடியே செத்து போயிட்டோமா? ஆமாம். ஹலோ, யார்கிட்ட கேட்டு உள்ள வந்தீங்க? உங்களை யார் உள்ள விட்டது? ஐயோ சாமி காணும். ஐயோ சாமி, என்னாச்சு சாமி உங்களுக்கு? ஐயோ உயிர் இல்லையே. அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் கண்ணுக்கு தெரிஞ்ச குரு இவர் தானா? அவர் சாமி. அப்போ உங்க குருவே போட்டாங்களா? எனக்கு ஏதோ உருமல் சத்தம் கேட்குது. உனக்கு கேட்க ஆரம்பிச்சா? அப்ப நீ பேய் இருக்குன்னு நம்பலல்ல, அப்ப பேய பார்த்தா நம்புவியா? என்ன சிரிப்பு காட்டுறீங்களா? வா. யாருங்க? யாரு? சைத்ரா, திவ்யா, கத்தியை தரப்போறியா இல்லையா? இல்ல இல்ல, நான் உன்னை சாக விட மாட்டேன். கத்தியை கொடு முதல்ல. சாமியார், எனக்கு உருமல் சத்தம் கேட்குது. ஆனா சாமியார் என் கண்ணுக்கு தெரியல. எனக்கு ஒன்றும் ஆகாதுல்ல? அப்போ இல்ல, என் கண்ணுக்கு சாமியார் தெரியல. இல்ல.
இவங்க செத்து போயிட்டாங்களா? கொஞ்சம் முன்னாடி தானே உங்களை பார்த்தேன். டாக்டர் செத்துட்டாரா? சைத்ரா, இங்க என்ன நடக்குது? நான் ரொம்ப பயந்து போயிருக்கேன். என்ன சத்தம்? சிவா, 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 சிவா செத்து போயிட்டானா? இப்ப சொல்றா, பேய் இருக்கா இல்லையா? கத்தியை தரப்போறியா இல்லையா? புரிஞ்சுக்கோடா, நீ சாக மாட்ட. நான் உன்னை காப்பாத்துறேன். எது, நீ என்ன காப்பாற்ற போறியா? என்ன பேபி முழிக்கிற? என்னை உன்கிட்ட காப்பாற்ற சொல்லி கால் பண்ணனே, அதை பண்ணி முடிச்சதுமே என்னை முடிச்சிட்டாங்க. ஆனால் செம்ம கில்லாடிஸ்பா நீங்கள். பணத்துக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தா ரமணா படத்தையே மிஞ்சிட்டீங்களே. ஒரு பேவே தூக்கிட்டு வந்து ட்ரீட்மெண்ட்டு. என்ன அசையக்கூட முடியலையா? கத்தவும் முடியாது. நீ என்னோட உயிர் பேபி. நீ இல்லாமல் நான் மட்டும் எப்படி பேபி? உனக்காக தான் இங்கே வந்தேன். என் கூடவே வந்துரு பேபி. ஐ லவ் யூ பேபி. நடந்ததெல்லாம் சொல்லிட்டேன். இப்ப சொல்லுங்க, பேய்லாம் இருக்கா? நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நான் நம்புறேன். ஏன்னா நானே பேய் தான். ஆனா செத்து போன ஆன்மாதான் தன்னை தெரிஞ்சவங்களையும் பார்த்தவங்களையும் உயிரோட விடாதே. அப்ப நான் எப்படி உங்களெல்லாம் உயிரோட விடுறது? வரேன், உங்க ஒவ்வொருத்தவங்களையும் தேடி உங்க வீட்டுக்கே வரேன். இதுக்கு மேல இங்க இருக்காதீங்க. உங்க உயிரை காப்பாத்தங்கிறது ஓடிடுங்க. Believe you, Nanda. You are the great. லைஃப்ல முயற்சிக்கு போடாத பூட்டு. நவரே, இப்ப நான் பாரு. Believe you நண்பா, you are the great. லைஃப்ல முயற்சிக்கு போடாத பூட்டு. கடவுள் பப்பாரு அப்பப்ப வேட்டு. கெத்தா நீ நடந்து பா, பாட போற பாட்டு. தனனா 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 தனனா.
டாக்ஸிக் பீப்புள் தான் சுத்திலும் இருப்பாங்க, அட்வைஸ் பேருல தான் கிரஞ்ச தான் திணிப்பாங்க. வாழ்க்கை நல்லா போகணும்னா அப்டேட் பண்ணிக்கோ, கர்மாஷா போமராங்க நல்லா நீ எண்ணிக்கோ. முடிஞ்சா உதவி பண்ணு, இல்லையா ஒதுங்கி நின்னு வேடிக்கை பாரு நண்பா நண்பா நண்பா. சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சி எது குறுக்க வந்தாலும் நீ முயற்சி செஞ்சாதான் ஜெயிக்க முடியும் உன்னால. சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சி எது குறுக்க வந்தாலும் நீ முயற்சி செஞ்சாதான் ஜெயிக்க முடியும் உன்னால. Believe you நண்பா, you are the great. லைஃப்ல முயற்சிக்கு போடாத பூட்டு, கடவுள் பப்பாரு அப்பப்போ வேட்டு. கெத்தா நீ நந்துவா பாட போறோம் பாட்டு. மாதங்கள் 10 கருவறையில் நாம் வெளிவர கொடுத்தது வழிநெறிகள். உள்ள டாக் ரூம் கேளுங்க என்னோட மாசு டீம். பிறந்ததே அதிர்ஷ்டம் தான் சிரிச்சுக்கோ மாமா. அழுவுற குழந்தை அழுகிற இழந்த லைஃப்ல இதுவரை என்னத்தை இழந்த. வெற்றிய கட்டி அணைச்சுக்கத்தா நீ இந்த பூமியில் பிறந்த. ஊரு வாயி அது மூடாது, நல்ல மனசு எது தேடாது. சொல்றவ சொல்லட்டும் கேட்காத, வெல்றவ வெல்லட்டும் பார்க்காத. நமக்கு என்ன கிடைச்சது ஒரு வாழ்க்கை, முயற்சிகள் முக்கியம் நீ ஜெயிக்க. கல்லு முள்ளு தான் லைஃப் ஸ்டைலு, தத்தி 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 தான் ஓட்டணும் ரயிலு. அரசில் இருக்கலாம் 50 வெயிலு, நமக்கு புதண்ட மச்சிக்கு தரண்டு காலு. தாண்டசி வந்தாலும் ஜெயிச்சிடலாம், வா 2-1 பார்த்துடலாம். Hey, believe you நண்பா, you are the great. லைஃப்ல முயற்சிக்கு போடாத பூட்டு, கடவுள் பப்பாரு அப்பப்போ வேட்டு. கெத்தா நீ நடந்து வா பாட போறோம் பாட்டு. தனனா 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 தனனா.